ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க, பொரியல் ரெசிபி. கதம்பாக்காய் பொரியல் தாங்க. என்ன ஒன்றும் இது இல்லைங்க, நம்ம வீட்டில் கொஞ்சம் எல்லா காயும் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி பொரியல் செஞ்சிடலாம். ரசத்துக்கும் தொட்டுக்கலாம், இதையே நம்ம சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. இதில் நான் பீன்ஸ், கேரட், சவுசவ், முள்ளங்கி, நூக்கல் எல்லாமே எடுத்திருந்தேன். நம்ம இதை மாதிரி பொரியல் செய்யும்போது நம்ம சாதத்தோடு பெஸ்ட் சாப்பிட நல்லாயிருக்கும். ஏன்னா கேரட் நமக்கு விட்டமின் ஏ உள்ளது, பீன்ஸு ஃபைபர் கண்டென்ட் உள்ளது இல்லையா. இதை மாதிரி நமக்கு செஞ்சு பதமாக சாப்பிடும்போது நம்ம லைட்டாக வேணால் ஒரு தண்ணி பதம் இருக்கவே நம்ம நிறுத்தி நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை ட்ரையாக ரசாத்து தொட்டும் சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடாய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போடுங்க. அடுத்தது கடலப்பருப்பு இந்த தோணை போடுங்க. இல்லை பச்சை பருப்பு போட்டாலும் போடலாம். அது போட்டால் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதை மாதிரி நம்ம இந்த மாதிரி காய் சில பேருக்கு கேரட் பொரியல் தான் பிடிக்கும், பீன்ஸ் பொரியல் தான் பிடிக்கும்னுவாங்களா. அதை மாதிரி இல்லாமல் இதை மாதிரி நம்ம எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு எல்லா காயும் சேர்ந்த போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் செய்யுங்க, கலர் மாறாமல். அப்போ தான் நமக்கு பொரியல் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்த காய் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கும் போது நமக்கு அதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூளும் உப்பும் நீங்கள் போட்டுருங்க. அது வீடியோ எடுக்கும்போது எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல, அது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அது காயை போட்டு நல்லா வதங்கின பிறகு குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு போடுங்க, தண்ணி சேருங்க. தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, ஒரு 1/4 கிளாஸ் அளவு சேருங்க. நல்லா கரெக்டாக இருக்கும் பதம். ஏன்னா நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்லாவே இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மூடி போட்டு தான் நான் வேக வைக்கிறேன். அப்பப்போ இதை மாதிரி எடுத்து நீங்கள் கிளறி விடும்போது நல்லாவே தெரியும். இந்த சவ் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கும்போது பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, உருளைக்கிழங்கு நினச்சிட்டு சாப்பிடும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் பார்க்க உருளைக்கிழங்கு பதமாக நமக்கு இருக்கிற மாதிரியும் தெரியும். நமக்கு ஒரு டேஸ்ட்டான கதம்பாக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்த மாதிரியும் பிள்ளைங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இதை மாதிரி செய்யும்போது நல்லா நமக்கு அந்த சில பொருள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சா நல்லாயிருக்கும், சிலது லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நீர் காய்கறிகள் சில பிள்ளைங்க சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு கொடுக்காம இருப்போம் இல்லையா. இதை மாதிரி பொரியல் ரெசிப்பியாக செய்யும்போது நல்லாவே இருக்கும். அதை மாதிரி தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு லோ ஃப்ளேமில் நல்லாவே வெந்து நமக்கு சூப்பராக வருது. இது நமக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா வாசனையாக வேணும்னு நினச்சோம்னா கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கருவேப்பிலையை சேர்த்தாச்சு, ஆனால் கொத்தமல்லி தூள் நான் சேர்க்கலாம். ஆனால் கரம் மசாலா தூள் சேருங்க. உங்களுக்கு அது பிரியாணி ஸ்மெல்லாக நல்லா வாசனையாக இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்ம சாதத்தோடு பெசஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். ஒரு சிம்பிளான பொரியல் தான், ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா, உங்களுக்கு தேங்காய் போட்டால் நிறைய செலவாகும் அப்படின்னா தேங்காய் நிறையா போடுங்க. இல்லைன்னா கொஞ்சமாக போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். என்ன அந்த சூட்டிலே போட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே இருக்கும்போது நமக்கு சூப்பரான கதம்பாக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.